வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும். ஆத்மாக்களின் சங்கமத்திலிருந்து சரவணன். இந்த ஆடியோ நான் எப்போ மாஸ்டர் கூட ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் கூட. நான் 2009 கொல்லிமலையில் ஹில்டேல் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணேன். அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு மாஸ்டரை மீட் பண்ணுறேன். அந்த டைமில் எனக்கு தெரியாது 10-15 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மாஸ்டர் தேடி வருவேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறேன். அங்கே படிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா சாட்டர்டே சண்டேல கராத்தே கிளாஸ் இருக்குது அப்படின்னு, கராத்தே யோகா கிளாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வராரு, நல்லா ஹைட்டாக வாட்டர் சாட்டமாக ஒருத்தர் வராரு. 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் நான். அப்போ நான் அவர் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதாவது ஒரு கம்பீரமான ஒரு ஆண் மகனாக இருக்கணும், எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், பயப்படாமல் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைமில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பயந்தாங்குழி, ஃப்ரெண்ட்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருப்பேன், ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருப்பேன். ஸோ இதெல்லாம் இருந்தப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னே இவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு. அந்த ஆசையில் தான் அப்படியே எல்லோரும் பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலே அவர் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கும். அவரை ஈமிக்கிற மாதிரி அவர் பின்னாடியே தான் ஸ்கூல் சுற்றுவாங்க, பசங்க பொண்ணுங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. எனக்கும் யோசிச்சுட்டே இருப்பேன், எப்படி ஏன் இந்த மாதிரி எல்லோரும் போகிறாங்க, என்ன நடக்குது அங்கே. ஆனால் அவர் பேசுகிறப்போ பார்த்தோம்னா அப்படியே நம்மளை எங்கே காற்றுல தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். அவர் பேசுகிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நமக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் வரும். நம்ம ஜாலியாக இருப்போம். ஒரு சுற்றி இருக்கப்போ நம்ம எல்லாருமே ஜாலியாக இருப்போம். சுற்றி இருக்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, சிரிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இதெல்லாம் சும்மா ஜாலியாக இருக்கப்போ, ஹாஸ்டலில் இருக்கப்போ இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி கராத்தே சொல்லிக் கொடுப்பாங்க. கராத்தே சொல்லிக் கொடுக்குறப்ப மோட்டிவேஷன் எப்படி வரும்னே யாருக்குமே தெரியாது. அந்த வயசில் அதெல்லாம் பண்ண முடியுமானே தெரியாது. ஆனால் பண்ணிடுவோம். பண்ணுன்னு தான் சொல்லுவார், பண்ணிடுவாங்க. எனக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறப்போ அதெல்லாம் பண்ணுவேன்னே தெரியாது. ஆனால் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். அவ்வளோ மோட்டிவேஷன் கிடைக்கும். மாஸ்டர் எந்த மனநிலை இருக்காரோ அந்த மனநிலை எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுச்சு ஸ்கூலில். ஏன்னா பெருசாக அப்போ எங்களுக்கு மனசு கிடையாது, பெருசாக யோசிக்க மாட்டோம். ஸோ சொல்கிறத நாங்கள் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். அது இல்லாமல் ஜாலியாக வேறு இருந்தோம். அதனால் அது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அந்த டைமில் 9th கராத்தே யோகா அதெல்லாம் கற்றுக்குறோம். அந்த டைம்லேயே ஜிப்ரீஸ் தியானம், சிரிப்பு தியானம் இதெல்லாம் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க மாஸ்டர். அப்போல்லாம் எனக்கு எதுவுமே வரல. அதெல்லாம் எதுக்கு ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. மாஸ்டர் பெருசாக சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வந்திருக்கும். எனக்கு அது வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்ட்டு நான் அப்போ யோசிச்சுருந்துருக்கேன். ஆனால் பெருசாக ரிசர்ச் பண்ணல அந்த வயசில். நான் விட்டுட்டேன். அப்புறம் மாஸ்டர் நான் லைஃப்பை பற்றி நிறைய சொல்லுவார். சந்தோஷமாக இருக்கணும், அதை இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுன்ட்டு. அதாவது மாஸ்டர் சொல்கிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு பெருசாக ஆசைகள் வந்ததில்லை. வீட்லேயும் பெரிய மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனால பெருசாக எதுவும் நடந்ததும் இல்லை. வீட்லேயும் பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க என்ன வாங்கிட்டு வராங்களோ அதுதான் எனக்கு தங்கம். அதெல்லாம் அவங்க என்ன வாங்கிட்டு வராங்களோ அதான் எனக்கு தங்கம். அவங்க அன்னைக்கு தான் பெருசு. ஒரு சமோசா வாங்கிட்டு வந்தாங்கன்னா எனக்கு அதுதான் பெரிய பெரிய விஷயம். இதுக்குள்ளே பெரிய விஷயம் அதுதான். பப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அந்த டைமில் ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்றதே பெரிய சாதனை. அதெல்லாம் அப்போது காசு நிறையா வேணும். அந்த மாதிரி அந்த தருணங்களில் அந்த மாதிரி லைஃப்பில் வந்தேன். மாஸ்டர் சொல்கிறதும் எனக்கு ஏற்றுக்க வேண்டியது ஏற்றுக்க முடிஞ்சதாக இருந்துச்சு. எனக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சு. அந்த டைமில் மாஸ்டர் என்ன சொல்கிறோம் அதுதான் சரி, என் லைஃப்பில் அதுதான் சரி, அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன். சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். மாஸ்டர் அதான் சொல்லுவார், சந்தோஷமாக இரு, மற்றெல்லாம் தானே தெரிய வரும்னு சொல்லுவாங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போயே அதவே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். 10th என்னால் மாஸ்டர் கூட பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஏன்னா 10th அந்த ஸ்கூலில் விளையாட விட மாட்டாங்க, கராத்தே விட மாட்டாங்க, யோகா பண்ண விட மாட்டாங்க. அதனால் 10th பெருசாக இன்ட்ராக்ட் இல்லை. எப்போயாச்சும் சும்மா பேசுவோம், ஹாஸ்டல் வந்தால் பேசுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 வருஷம் கழிச்சு ஒரு டைம் மாஸ்டர் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 3 வருஷம் கழிச்சு மாஸ்டர் பார்க்குறேன். ஸோ இந்த 2 டைமே பார்த்தீங்கன்னா சும்மா ரோட்டில் போகிறப்போ பார்க்குறது, ஸ்கூலுக்கு போகிறப்போ சும்மா பார்த்தது, அவ்வளோதான். 3 வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ என்னை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டார் மாஸ்டர். ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன 10th படிக்கிறப்போ எப்படி இருந்தேன் அதே மாதிரி இப்போயும் இருக்கடா அப்படின்ட்டு சொன்னார். அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், என்ஜிசியில் இருந்தேன். ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க மாஸ்டர். அப்போ புல்லட்டில் வந்தாங்க. நான், நரேஷ், என்னோடய தம்பி கார்த்திக் 3 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். 3 பேரும் மாஸ்டர் பார்த்தோம்.
ஸோ அந்த டைம்லேயும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து காரில் போகிறவங்க சரக்கை போட்டு பிரச்சனை பண்ணாங்க. என்னோடய ஃப்ரெண்டு நரேஷ் வந்து சண்டைக்கு போனான். மாஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார், அப்போல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிருந்தாங்க. இதுதான் இந்த தருணம் நடந்தது. அதுக்கப்புறம் சும்மா இன்னொரு டைம் மீட் பண்ணோம். அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை எந்த இடத்துலன்ட்டு. மீட் பண்ணிட்டு பேசிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். அதாவது 9th 10th 2009 10 மீட் பண்ணோம். நடுவில் 3 வருஷம் கேப் விட்டு ஒவ்வொரு டைம் மீட் பண்ணோம். அதே மாஸ்டர் வீட்டுக்கு ஒரு டைம் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் இன்னொரு 2 வருஷமோ 1 வருஷமோ கழித்து மறுபடியும் மாஸ்டரை தேடி வரேன் நான். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு இங்கே நாமக்கல்ல கல்யாணம் நடக்குது. நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் மைசூரில் இருந்து பைக் எடுத்துகிட்டு நாமக்கல் வரோம். நாமக்கல் வந்துட்டு டேரெக்டாக அந்த டைமில் எனக்கு எப்படின்னா, லைஃப்பில் நான் ஏதோ தேடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு எதுலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இத்தனைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், இதை பற்றியும் பெருசாக கேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஜாலியாக விளாடுவேன், உடம்பு ஃபிட்டாக வச்சுருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் திடீர்னு பார்த்து ஏதோ ஒன்று கற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கற்றுக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கற்றுக்கிறத பற்றி பார்க்குறப்ப தான் ஒரு குரு தேவைப்படுறாங்க அப்படி மாதிரி. நான் அந்த காலத்தில் குருகுலம்லாம் பற்றி எனக்கு ரொம்ப அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன், ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ ஒரு குரு வந்து ஒரு சீடனை சின்ன வயசுலேயே எடுத்து அவனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கான பாதையை சூஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஒரு குரு பண்ணி கொடுப்பார் அப்படிங்கலாம் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இப்படிலாம் ஒரு குருனா இப்படிலாம் பண்ணுவாங்களா, ஒரு குரு இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு, ஒரு சீடன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தது. நான் தேடிக்கிட்டே இருந்தேன், யாரோ ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி யார் இருப்பாங்க, யார் நம்மளை சொல்லி தருவாங்க, என்ன பண்ணணும்னு தெரியலையே, லைஃப்பில் வேறு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வச்சுருந்தேன். லவ் பண்ணேன், லவ்லேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாபில் இருந்தேன், ஜாப்லேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. காசு வருது, காசை வச்சு செலவு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜாலியாக ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தேன். சில கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவும் போயிடுச்சு, ஊர் சுற்றுறதுலையும் இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. என்ன தான் வாழ்க்கையெல்லாம் பண்ணது, என்ன தான் நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தம் அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைது. கல்யாணம் நமக்கு நான் மாஸ்டர் வீட்டுக்கு வரேன். மாஸ்டர் இந்த மாதிரி பார்க்க வரேன்னு கால் பண்ணி கேட்டுட்டு வந்துட்டு நான் மாஸ்டர்கிட்ட கேட்குறேன். மாஸ்டர் அப்போ வந்து பெரிய மீசை வச்சுருந்தார், பெரிய மீசை மட்டும் வச்சுருந்தாங்க. அப்போது 2018 இருக்கும், 17-18 அந்த டைமில். ஸோ வந்து பார்த்துட்டு கேட்குறேன், மாஸ்டர் இந்த மாதிரி நான் ஏதோ தேடுறேன், நீங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி கராத்தே சொல்லி கொடுத்துருந்தீங்க, கராத்தே கூட வேறு என்னமோ சொல்லி கொடுத்துருந்தீங்க, அது எனக்கு மறுபடியும் இப்போ சொல்லித்தர முடியுமா அப்படின்னா, கராத்தே நான் இப்போ எடுக்கிறது இல்லையாப்பா அப்படின்ட்டாங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் இல்லை, அதுவும் நம்ம மீசை வச்சிருக்கலாம், இப்போ நான் சொல்லித்தரல, சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. ஓகே மாஸ்டர் அப்படின்ட்டு, ஐயோ என்ன இதுவும் போயிடுச்சே, மாஸ்டரும் சொல்லித்தர மாட்டேன்ட்டாரு. இப்போ யார்கிட்ட நமக்கு தெரிஞ்ச மாஸ்டர் ஒருத்தர் தான், ஒன்று சிலம்பம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு குரு இருக்காங்க, அப்புறம் மாஸ்டர் கராத்தே சொல்லிக் கொடுத்த ஒரு மாஸ்டர் இருக்காங்க, அவங்க தான். சிலம்பம் சொல்லிக் கொடுத்த குருட்டு எனக்கு தெரியும் என்ன அவர் எதிர்பார்ப்பான்னு. அதனால வந்துட்டு பெருசாக அங்கே போகல. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் தான். ஒரு 2 பேருமே அவரும் சொல்லியிருந்தோம்னா இவரும் சொல்லிட மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, திரும்ப போயிட்டேன். நான் போயிட்டு நான் பாட்டுக்கு எப்பயும் போல் வாழ ஆரம்பித்தேன். நான் பாட்டுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கொரோனா வருது. கொரோனா வந்தோடனே நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் இருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த ஷேர் மார்க்கெட் அது நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு வேறு இது இல்லாமல் எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு, உருப்படியாக எதாவது பண்ணலான்ட்டு. அந்த டைமில் தமிழ்ஸ்ரீ தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆத்மனிஷம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி மாஸ்டர் வந்து இது பண்ண சொன்னார் அப்படி இப்படின்னு தமிழ்ஸ்ரீ கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடியே மாஸ்டர் வந்து ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க. அவங்களும் மாஸ்டரும் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தமிழ்ஸ்ரீட நான் சொன்னேன், எதுவாக இருந்தாலும் ஓகேங்க மேம். ஏன்னா எனக்கு தமிழ்ஸ்ரீ வந்து எனக்கு அங்கே மேமாக இருந்தாங்க. எல்எல் ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி எடுத்துகிட்டு இருந்தாங்க, அப்போலேருந்தே தெரியும். ஸோ வந்து அவங்க கேட்டோடனே நான் ஓகே மேம் நான் ரெடி அப்படின்ட்டேன். நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், நான் ரெடி, எதுவாக இருந்தாலும் நான் ரெடி அப்படின்ட்டேன். மாஸ்டர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும், அது எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்ட்டேன் நான். அப்புறம் மறுபடியும் அந்த டைமில் அப்போலேருந்து தான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் ஆனால் எனக்கு தெரியல. ஏன்னா போட்ட விதை தான் முளைச்சி வந்து இருந்தது. மாஸ்டர் போட்ட விதை 2009 போட்டது. 11 வருஷம் கழித்து அது வந்து வளர்ந்து நின்றுது. அந்த மரம் வளர்ந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு தாட்டை போட்டார், அந்த தாட்டு வளர்ந்து ஒரு பிஹேவியராக மாதிரி கேரக்டராக மாறிடுச்சு 11 வருஷத்தில். வளர்ந்து நிற்கிறப்போ கரெக்டாக மாஸ்டர் பிடிச்சிட்டாரு. அங்கே தான் மாஸ்டர்கிட்ட போகிறேன். மாஸ்டர் வந்து இந்த மாதிரி கான்காலில் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வீடியோ பண்ணணும்,
இந்த மாதிரி வாழ்க்கை, இந்த மாதிரி தியானம்னா இது, ஆன்மீகம்னா இது, இந்த மாதிரி பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஆத்மனிசாமி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம், எல்லோரும் ஒன்றா சமாதியாக போகிறோம், எல்லாம் ஒன்றா வாழ போகிறோம், சாக போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ இப்படி இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோடய முதல் தியானம் வந்து சூத்ரா தியானம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. சூத்ரா தியானம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட டெய்லி டாஸ்க் எப்படி தியானமாக மாற்றுறது அப்படின்ட்டு 21 நாள் அந்த தியானம் நடந்துச்சு. அந்த 21 நாளத்தில் நிறையா மாற்றம் ஏற்பட்டுச்சு எனக்குள்ளே. அந்த 21 நாள் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபீலிங்காக, ஒவ்வொரு இதை வச்சு ஒவ்வொரு ஃபீலிங்கை அட்டாக் பண்ணி அந்த ஃபீலிங்கை வந்து எமோஷனல் டேட்டாக வெளியே கொண்டு வருவாங்க. அந்த டைமில் தான் நான் வந்து அந்த அன்பு வந்துச்சு என் ஃபேமிலி மேலே. திடீர்னு ஒரு அன்பு எங்கள் அம்மாவை கட்டிப்பிடிச்சி ஆள ஆரம்பிச்சிட்டேன், எங்கள் அப்பா கட்டிப்பிடிச்சி ஆள ஆரம்பிச்சேன், என் தம்பியை கட்டிப்பிடிச்சி ஆள ஆரம்பிச்சிட்டேன். என் தம்பி வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு நீ எதாவது தியானத்துக்கு தானே வந்து நடிக்கிறேன் அப்படின்னு தான் அந்த டைமில். ஸோ இந்த மாதிரி அன்பு வந்துச்சு, கோபம் வந்துச்சு, என்னோடய பழைய ஆசைகள், பழைய துக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க மாஸ்டர். ஸோ இதெல்லாம் நடந்து 21 நாள் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது, எங்களை கிளென்ஸ் பண்ணுற ப்ராசஸ். அதுக்கப்புறம் சடோரின்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க. சடோரிக்கு மாஸ்டர் சடோரிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா நிறைய குறைகள், அதாவது சோகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எம்டியாக வரணும் அப்படின்ட்டாங்க. நான் வந்து இப்போ அந்த டைமில் நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம இனிமேல் பேசவோனா, இனிமேல் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டேன் நான். அதாவது அது எனக்கு உறுத்திட்டே இருந்ததுனால பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு எனக்கு. அதை எடுத்து இந்த மாதிரி வேணாம் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு வேறு சின்ன சின்ன என்னென்ன இஷ்யூஸ் இருந்ததோ யார்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு கேட்டு, உங்கள் மேலே கோவப்படுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சடோரிக்கு போகிறேன். அந்த தியானமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அந்த தியானம் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலில் இருந்துச்சு. நான் எக்ஸசைஸ் அவ்வளோ பண்ணோம், அதுக்கப்புறம் அவ்வளோ தியானம் பண்ணோம். கடைசியாக ஒரு நாள் முடிகிற டைமில் அன்றைக்கி நைட்டு என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல. அதாவது நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னால் அதை அடக்க முடியல. அடக்க சொல்கிறாங்க, எல்லோரும் திட்டுறாங்க, முடியல என்னால். கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எதை பார்த்தாலும் சிரிப்பு. அதாவது உள்ளுக்குள்ளே ஆனந்தம் பொங்குது, அதனால சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. எதை பார்த்தாலும் சிரிப்பு. மரத்தை பார்த்து சிரிக்கிறேன், கீழே கிடக்கிற கல்லை பார்த்து சிரிக்கிறேன், மாஸ்டர் வந்து சொல்கிறார் மாஸ்டரையே பார்த்து சிரிக்கிறேன். நான் என்ன நினச்சிக்கிட்டாலும் என்ன நினச்சி சிரிக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து சிரிக்கிறேன். நான் பாட்டுக்கு என்னை போய் காட்டில் விட்டுட்டாங்க. போய் காட்டில் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மற்றவங்களுக்கு அப்படின்ட்டு காட்டில் விட்டுட்டாங்க. நான் காட்டில் நான் பாட்டுக்கு சிரிச்சுன்னு நடந்துகிட்டே இருக்கேன். அது மூங்கில் சவுக்கு மரம் காடு. சிரித்து முடிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே 3 மணி நேரம் அதுவும் வந்து அப்புறமேல் சாப்பிட போகலான்னு கூப்பிட்டு போனாங்க. இல்லைனா அப்படியே நம்ம சிரிச்சுட்டே இருந்திருப்போம் போல். சாப்பிட போகலாம் வான்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆசுவாசம் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த தியானம் முடித்து ஒரு 2 நாள் முடிச்சு போகிறோம். நடக்க முடியல யாருனாலையும், எல்லா மசிலும் பிடிச்சிட்டு கிடக்குது எல்லாத்துக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு கொரோனா டைமில். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், கர்மியோகம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுறது, போஸ்டர் பண்ணுறது, அப்படி இப்படின்ட்டு. நான் அந்த டைமில் தான் போஸ்டர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு போஸ்டர் பண்ணி மாஸ்டருக்கு சென்ட் பண்ணுறேன். இருக்கிறதுலையே இப்போ பார்த்தா 1 வருஷம் 2-3 வருஷம் கழிச்சு அந்த போஸ்டர் பார்த்தோம்னா இது கேவலமான போஸ்டர் அதில். ஸோ நான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய ஆன்மீகத்தோட கர்மியோகம். என்னோடய கர்மியோகம் அந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு வீடியோ பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனால் வீடியோ பண்ணுறது கொடுக்கல. அப்போது நான் போஸ்டர் பண்ணலாம், இந்த மாதிரி போஸ்டர் பண்ணலாம், ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ணி ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணுறோம். ஃபேஸ்புக் பேஜில் போடுறதுக்கான ஃபோட்டோஸ் வேணும்னு சொல்லி போஸ்டர் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு போஸ்டர் ரெடி பண்ணுறேன். அதிலேருந்து சின்ன கரெக்ஷன் சொல்லி 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு பக்காவான போஸ்டர், அதாவது ஒரு எனர்ஜைஸ்டு போஸ்டர் ரெடி பண்ணுற அளவுக்கு மாஸ்டர் என்னை தயார் பண்ணார். இந்த போஸ்டர் இது போயிட்டுருக்கப்பயே நடுவில் வீடியோஸ் அதெல்லாம் வந்துட்டு இருந்தது. எனக்கு ஒரு டெஸ்ட்டு மாஸ்டர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு அது டெஸ்ட்னே தெரில. கராத்தே வீடியோ பண்ணணும், யாராவது பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க குரூப்பில். அப்போ வந்து நான் இது நடந்துட்டுருக்கப்போ நான் சொல்கிறேன், நான் என்னோடய கேரக்டர் எப்படின்னா, நான் வந்து ரிசல்ட்டை பற்றி பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிக்கவே மாட்டேன். நான் எடுத்து பண்ணிடுவேன். அதனால் அதை பண்ணி நான் கொடுக்குறப்போ அது வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்குமாங்கிறதும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நான் பண்ணிடுவேன். அது அந்த டைமில் அப்படி தான் இருந்தேன். டக்குன்னு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன், எடுத்துகிட்டு பார்த்தா
கிட்டத்தட்ட 30-40 வீடியோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எடுத்து ஒவ்வொரு வீடியோவாக அதை சிடி மாதிரி ஏதோ ஒரு ரெக்கார்டிங்கில் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து கன்வெர்ட் பண்ணி இன்னொரு சாஃப்ட்வேரில் போட்டு அதை ரெடி பண்ணி அதை போடுறது வந்து நைட்டும் பகலமாக போட்டுட்டேன். எப்படியும் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கேன். மாஸ்டர் பார்த்துட்டு என்ன இப்படி திடீர்னு இத்தனை வீடியோ போடுறானே, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானேன்னு மாஸ்டர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டைமில் அந்த வீடியோஸ்லாம் போட்டேன். இந்த இது போயிட்டுருக்கு. இதெல்லாம் போயிட்டுருக்கப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. அதாவது சங்கமத்தில் இருந்த ஒருத்தர் வந்து ஒரு சில இஷ்யூஸ்னால், பர்சனல் இஷ்யூஸ்னால் சங்கமம் வந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருது. பேசி எல்லாத்தையும் மயக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருது. மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அவ்வளோதான், இனிமேல் நான் எதுவுமே சொல்லித்தர மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு குரூப்பை விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் என்னமோ பண்ணிக்கின்னு சொல்லி போயிடுறாங்க. அந்த டைமில் நானும் தமிழ் செல்வி ஸ்ரீ மட்டும்தான் இருக்கும். மற்ற யாரும் பெருசாக டச் இல்லை. ரஞ்சித் ஸ்ரீ இருந்தாங்க, எஸ்எம் ஸ்ரீ இருந்தாங்க, சஞ்சய் ஸ்ரீ இருந்தாங்க. அந்த டைமில் இன்னொரு 4-5 பேர் இருந்தாங்க. கற்பம் ஸ்ரீ இருந்தாங்க, 4-5 பேர் இருந்தாங்க. ஆனால் அப்போ அவங்களாம் கற்பம் ஸ்ரீலாம் புதுசு. அப்போது மற்றவங்க எல்லாருமே வந்து பெரிய அந்த ஒற்றுமை எங்களுக்குள்ள அப்போ ஃபார்ம் ஆகலை அப்போ பெருசாக. அந்த டைமில் கரெக்டாக பண்ணால் நானும் தமிழ் செல்வி தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் யூனிட்டியாக இருந்தோம். அந்த டைமில் நம்ம நானும் தமிழ் செல்வி வாங்க ஸ்ரீ நம்ம 2 பேரும் மாஸ்டர் விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் நம்ம விடக்கூடாது, நம்ம ஜேர்னியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சதை நம்ம பாட்டுக்கு பண்ணுவோம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேர் போஸ்ட் ரெடி பண்ணி குரூப்பில் போடுறது, குரூப்பில் அவங்க என்கேஜ் அவங்க பேச வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறது, மெசேஜ் போட்டுட்டு இருக்கிறது, அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும். நாளாக ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி சிரிப்பு தியானம், இன்றைக்கி நீங்கள் சிரிச்சிங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போஸ்ட்டு போட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். 2 பேரும் போஸ்ட்டு போட்டுருந்தோம். அவங்க சஜஷன் சொல்கிறது, நான் அப்படியே சொல்கிறது, அப்புறம் பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் மாஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு சரி இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ண ஆரம்பித்தோம், இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அது அப்படியே டெவலப் ஆகி எல்லோரும் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. நிர்வாகமாக, அதாவது அப்போ வந்து ஒரு குரூப் தான் இருந்துச்சு, ஆத்மாக்களின் சங்கம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குரூப் தான் இருந்துச்சு, காமன் குரூப்பு. அதில் எல்லோரும் ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் இருந்துச்சு, ஆனால் அதோட பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆத்ம நிர்வாகம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்துச்சு. ஆத்ம நிர்வாகம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்துச்சு. ஒரே குரூப் தான். அந்த நிர்வாகத்தில் எல்லோரும் இருந்தோம். அப்படியே டெவலப் ஆகி இப்போ நிர்வாகம்லேயே 4 குரூப் வந்துருச்சு, 4-8 குரூப் கிட்ட வந்துருச்சு. காமன் குரூப்பே ஆத்மனி சங்கம்னு சொல்லிட்டு 3 வந்துருச்சு. ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லித்தர மாதிரி வந்துருச்சு. அப்படியே அங்கேருந்து அப்படியே டெவலப் பண்ணாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்க்ராட்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன் கிளாஸு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு கிளாஸ் எடுத்தோம், 2 கிளாஸ் எடுத்தோம், 3 கிளாஸ் எடுத்தோம். இப்போ கிட்டத்தட்ட 10 கிளாஸ் கிட்ட நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கப்போ ஆஃப்லைன் கிளாஸஸ் மாஸ்டர் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரேக்கி இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு விபாசனா அப்படின்ட்டு. ஸோ வந்து எங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் எங்களால் பண்ண முடியல. எனக்கெலாம் கர்மியம் மட்டும்தான் எனக்கு அப்போ பண்ண தெரிஞ்சது. கர்மியம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன், வேறு எதுவுமே பண்ணலை. கர்மியம் போஸ்டர் அமுச்சிக்கிட்டே அமுச்சிட்டே இருப்பாங்க மாஸ்டர்ஸ், நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 10-15 ஒரு நாளில் 50 பண்ணியிருக்கேன். போட்டுக்கிட்டே இருப்பேன். வீடியோ அனுப்புவாங்க, வீடியோ பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒன்று மாதம் வந்து இது பண்ணணும், அதை ஆஃபீஸ்க்கு எதை பண்ணணும், சீல் பண்ணணும், அப்படி இப்படின்னு பைலா ரெடி பண்ணணும், அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணி கர்மியம் தான் என்னோட எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா மற்றவங்க எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. நான் இதை பார்த்தேன், எனர்ஜி பார்த்தேன், சக்கரா ஃபீல் பண்ணேன், மூலாதாரத்தில் வலி வந்துச்சு. எனக்கு ஒரு வலியும் வரல. அப்போது என்னடா ஒன்றுமே நடக்கலை நமக்கு. அப்புறமேல பேயை பார்த்தேன், அப்படி இப்படின்னு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. எனக்குலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வராது. ஒன்றுமே வரல நமக்கு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நமக்கு தெரிஞ்சது கர்மியம் தான் அப்படின்ட்டு கர்மியம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். சந்தோஷமாக நம்ம அடுக்கு கர்மியம் இதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தேன். எதையும் கவனம் செலுத்தலை. மாஸ்டர் ஒரு டைம் கேட்டேன், மாஸ்டர் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர மாட்டேங்குது, அதனால ஆடியோ எதுவும் போடுறதில்லை அப்படின்னு. சிரிச்சுக்கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தாண்டா போடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் மறுபடியும் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் நிறைய பேர் உள்ளே வராங்க. நான் நெதர்லாண்ட் போயிட்டேன். இந்த கேப்பில் எப்படின்னா, நெதர்லாண்ட் ட்ராவல் பண்ணிட்டேன். அங்கே 3 வருஷம் அவங்க மாஸ்டரை விட்டு தனியாக இருந்தேன். அந்த டைமில் நிறைய சடோரி நடக்குது. அப்போ நடந்த 2-3 சடோரி தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எந்த சடோரிலையுமே நான் இல்லை. ஸோ வந்து 3 வருஷம் தூரமாக இருந்து தான் மாஸ்டர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்க முடியல.
ஸோ நிறைய சடோரி நடக்குது, நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க சடோரியில். நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் கிடைக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்றா வர்றதுக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்குது ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு. பட் ஆனால் நான் அங்கே இருந்துக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு நான்லாம் ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் கர்மயோகத்தில் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தனால எனக்கு பெருசாக அந்த ஒரு மிஸ் பண்ணுற ஃபீலே இல்லை. அங்கே நான் ஆனந்தமாக ஏகாந்தமாக நம்ம கர்மயோகம் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு அங்கே நடக்க வேண்டியதாக நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு பிரிஞ்சு இருக்கிற ஃபீலிங்கே வரல ஆக்சுவலாக. அந்த டைமில் மாஸ்டர் சொல்லுவாங்க, சரணகதியில் இருந்தால் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் வராது, நம்ம ஒன்றாயிட்டோம், குருவும் சீடனும் ஒன்றாயிட்டா ஃபீல் வராது அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் அப்போது சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நடுவில் ஒரு டைம் வந்து இதுக்கு சடோரிக்காக வரேன், அட்டன் பண்ணுறேன். 2023 அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு அடுத்த ஒரு 6 மாதத்தில் அடுத்த ஒரு வருஷத்தில் திரும்ப நான் இந்தியாவுக்கு வந்துடுறேன். வந்து மொதல் வேலையாக நான் அட்டன் பண்ணதே சடோரி தான். நெதர்லாண்ட்லேருந்து வரேன், வந்து ஸ்ட்ரெயிட்டாக சடோரி மடத்துக்கு வரேன், மாஸ்டர் வந்து பார்க்குறேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு போனது. வீட்டுக்கு கூட போகல. வீட்டுக்கு 10 நாள் கழிச்சு தான் நான் நெதர்லாந்து வந்ததே சொல்கிறேன். நான் அது வரைக்கும் சொல்லவே இல்லை நான் நெதர்லாந்து வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ 10 நாள் மாஸ்டர் கூட ட்ராவல் பண்ணிட்டு ஜீவசமாதி அதெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லா பக்கம் போய் ஸ்பிரிச்சுவலாக பிளேசஸ்லாம் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் 10 நாள் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகிறதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறேன். ஸோ இப்படி இந்த மாதிரி நிறையா நடந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கப்புறம் வந்துட்டேன். அடுத்த இந்த ஒரு வருஷம் 2024 வரேன். ஏப்ரலில் 26 நான் வரேன். 26 ஆரம்பித்து அப்படியே சடோரி வரிசையாக நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். மாஸ்டர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மாஸ்டர் வீட்டில் இருந்திருக்கேன், நிறைய நாள் வீட்டில் இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், வீடியோ பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் அந்த டைமில் மாஸ்டரோட ஆராக்குள்ளே இருந்திருக்கேன். அந்த டைமில் வந்த பிரச்சனைகள் நிறையா. ஒன்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான், தமிழ்ஸ்ரீ, கற்பம்ஸ்ரீ 3 பேரையும் ஒன்னஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க மாஸ்டர் ஸ்ரீ. ஒன்னஸ் பண்ணிட்டு நீங்கள் 3 பேர் ஒன்று ஆகிட்டிங்கன்னா மற்ற எல்லாத்தையும் உள்ளே கொண்டாந்து சேர்த்துக்கலாம், 5 பேர் 7 பேர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொன்னால் ஒன்னஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. மாஸ்டர் நிறையா ட்ரை பண்ணாங்க, ஆனால் அதெல்லாம் தோல்வி தான் அடைஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா எனக்கோ தமிழ்ஸ்ரீக்கோ கற்பம்ஸ்ரீக்கோ என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிக்க முடியல. எங்கள் 3 பேர்த்தனால எங்கள் அறிவு கெட்டின வரைக்கும் தான் எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அந்த டைமில். மாஸ்டர் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப ஓப்பனாகவும் மாஸ்டர் சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து சூட்சுமம் அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து சூட்சுமம் அப்படி ஓப்பனாக சொன்னாலும் எங்களால் புரிஞ்சுக்கிற அந்த நிலைமையில் நாங்கள் இல்லை அந்த டைமில். ஸோ வந்து ஒரு மாதிரி அது போயிட்டு இருந்தது. அந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி போயிட்டே இருந்தது. நடுவில் நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு. நிறையா பிரச்சனைகள் வந்தனால மாஸ்டர் வந்து நிறையா டெக்னிக்ஸ் மாற்றினாங்க. நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க நிர்வாகத்தில். அன்பு பற்றி ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காங்க, காதல் பற்றி ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கருணை வடிவம் மாறினீங்கன்னா அது ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காங்க, ஆனந்தமாக இருங்க அது ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காங்க, AEIOUன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டெக்னிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த சென்ஸ் வந்து எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் நாளைக்கு மேலே அதை தாக்கு பிடிக்க முடியல அதில். ஸோ வந்து ஏதோ ஒன்று நிறையா கர்மா இருக்கனால அது தடுக்குது. ஸோ அது அப்படியே போயிட்டே இருக்குது. நான் ரொம்ப அந்த டைம்லலாம் நான் ரொம்ப ஒரு பிரச்சனைனால, கில்ட் ஃபீல்னால ரொம்ப மைண்டு ஃபுல்லாகி என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். நான் வந்ததுக்கும் அப்படியே கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டேன் ஆன்மீகத்தில். என்ன கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறது அப்படி இப்படின்ட்டு போய் ஒரு கட்டத்தில் நிறையா புதுமலர்ச்சி முகாம் போகிறோம். ஒரு டைம் போகிறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கிறத, முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்படி இப்படின்னு இந்த மாதிரி நிறையா சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறையா நடந்திருக்கு. இந்த புதுமலர்ச்சி முகாம் அப்படின்னு சொல்லப்போ தான் ஞாபகம் வருது. நான் 2020 21 வரைக்கும் மாஸ்டர் கூட வந்து நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது ஜீவசமாதியில் ஒவ்வொருத்தரும் எப்படி ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க நம்ம பார்த்து சொல்லணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 5-6 டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ஜீவசமாதியும் செக் பண்ணி அதுக்கு பிளான் போட்டு ஒரு நாள் முழுக்க ட்ராவல் பண்ணி கிடைக்கிற இடத்துல தூங்கி கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு தனி ஃபீலிங். அது ஒரு குரு கூட ஒரு சீனை வந்து நான் ஒருத்தன் தான் பெருசாக வேறு யாருனாலையும் வர முடியல. அந்த டைம் சுச்சுவேஷனாக இருக்கும், செட் ஆகலை. நான் ஒருத்தன் தான் போகிறேன். சுற்றி 2 பேரும் அப்படி ஏகாந்தமாக சுற்றிட்டு இருக்கோம், பரதேசி மாதிரி வச்சுக்கலாம். நான் பாட்டுக்கு
காலையில் எந்திரிப்போம், ட்ரெஸ் போடுவோம், குளிப்போம், ட்ரெஸ் சாப்பிடுவோம், கிடைக்கிறத சாப்பிடுவோம், ட்ரெஸ் போடுவோம், கிளம்பிடுவோம். அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம். அங்கே போய்ட்டு ஜீவசமாதியில் செக் பண்ணுறது, எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறது, அது நைட் வந்து வீடியோ பண்ணுறது, அப்படியே போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட மாதக்கணக்கில். 3-4 மாதம் அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அது ஒரு தனி ஃபீலிங். அதே மாதிரியே இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய புதுமலர்ச்சி முகாம் நடக்குது. ஒவ்வொரு புதுமலர்ச்சி முகாம்லையும் தனித்தனி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பட் ஆனால் என்னால் அது எதையுமே கேப்சர் பண்ண முடியல. எங்கேயும் கேப்சர் பண்ண முடியல. என்னால் வந்து அதை பெருசாக என்னால் ஓரளவுக்கு தான் புரிஞ்சு முடிஞ்சுது. ஆன்மீகத்தில் அந்த ஒரு வருஷத்தில் குரு கூட இருந்த நெதர்லாந்து வந்ததுக்கப்புறம் இருந்த அந்த ஒரு வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன், கோட்டை விட்டுட்டேன். என்னால் நிறையா இது புரிஞ்சுக்க முடியல. அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல வாழ்க்கையில். இந்த இப்போது ரீசெண்டாக கேதார்நாத் ட்ரிப் போயிருந்தோம். அந்த கேதார்நாத் ட்ரிப்பில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா நடந்துச்சு. நிறையா எனக்குள்ளே மாற்றங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. என்னமோ நடக்குது நமக்குள்ளே அப்படின்னு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த ஃபீலிங்கை வச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. எப்படி இருந்துச்சோ அந்த ஃபீலிங்கு இப்போ கூட நான் சொல்ல என்னால் கவனிக்க முடியாது. என் உடம்புல அப்படியே சிலுக்குது, எனர்ஜி இறங்குது தெரியுது. ஸோ வந்து அந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் 2020 நான் எப்படி இருந்தேன், 2025 எப்படி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிராஸ்டிக் மாற்றம் தான். என்னோடய ஆன்மீகத்தில் கொஞ்சம் ரொம்ப மெதுவாக தான் ஏறி இருக்கேன். ரொம்ப வேகமாலாம் ஏறல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மேலே வந்திருக்கேன். கர்மயோகத்தில் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன். அது வேறு மாதிரி இருந்தேன். ஸோ கர்மயோகத்தை விட்டு ஞான யோகத்துக்கு வர்றப்போ கொஞ்சம் ட்ரான்சிஷன் ரொம்ப டைம் எடுத்துச்சு. என்னால் டக்குன்னு வர முடியல. ஏன்னா அது ரொம்ப என்னால் யோசிக்க முடியல. அது எப்படி அந்த டெக்னிக் இருக்குது, என்ன நடக்குது அப்படின்ட்டு. குருவோட அருள்னால தான் அது நடந்துச்சு. நிறையா திட்டியிருக்காரு மாஸ்டர் என்ன. ஆனால் ஒவ்வொரு டைமும் எனக்கு வெறி வந்து நான் சாதிக்கணும்னு தான் நினச்சி தான் இருந்திருக்கேன். ஒரு டைம் மாஸ்டர் வந்து ஒவ்வொரு டைம் இது நீ பண்ணல, இது நீ தப்பு பண்ணுற, நீ இது பண்ணுற அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஃபீல் பண்ணுவேன், வெறி வரும். அது எப்படி நம்மளால் பண்ண முடியாது, நம்ம அதை பண்ணியே ஆகணும், பண்ணுவோம் சாகிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம சாகிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படிங்கிறத அந்த ஒரு நம்பிக்கை தான். முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் ஆசை. ஸோ நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஜீவசமாதி போயிருக்கோம், நிறையா இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறையா மாதம் வந்து நிறையா தியானங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆனந்தத்தை தெளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது இதுவே வந்து எனக்கு 30 நிமிஷம் ஆகிப்போச்சு. இன்னும் நான் வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக சொன்னேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால் இதோட நான் முடிச்சுக்கிறேன். மாஸ்டர் இல்லைன்னா நாங்கள் இல்லை ஸ்ரீ. கடைசியில் அது மட்டும்தான் சொல்லணும். மாஸ்டர் இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை. ஏன்னா 2009 எனக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது மாஸ்டர் ஸ்ரீ. 2009 வழிகாட்டினாங்க. இப்போது 2020 எனக்கு கால் பண்ணல அப்படின்னா இன்னும் நான் என்ன பண்ணிட்டு தெரியாது. பிடிக்காத ஒரு வேலையை பிடிக்காத ஒரு இடத்துல எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் நான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். அது எப்படி நான் போயிருக்கோம் அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. பட் இப்போது ஒரு குருவுக்கு சீடனாக இருக்கிறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. குரு இல்லைன்னா நான் இல்லை ஸ்ரீ, மாஸ்டர் இல்லைன்னா நான் இல்லை. நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ